வீட்டின் உண்மையான சிஇஓ நீங்க தாங்க. ஒரு குடும்பத்தின் லாபங்களை மாற்றும் சக்தி உங்களுக்கு இருக்குது. ஒரு வீடு சொர்க்கமா மாறுமா அல்லது நரகமாக மாறுமா? அதற்கு காரணம் யார் தெரியுமா? ஜாதி இல்லை, மதம் இல்லை, ஆனால் ஒவ்வொரு குடும்பத்தையும் உயர்த்தும் ஒரு சக்தி இருக்கு. ஒரு இல்லறத்தின் வெற்றிக்கு அடிப்படை பெண்ணின் மாண்பு, அன்பு, பொறுப்பு, விருந்தோம்பல், அரவணைப்பு. இந்த சிறிய குணங்கள் தான் ஒரு குடும்பத்தை பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். உலகம் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளாத வாழ்க்கை நுணுக்கங்களை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லி வைத்தவர் திருவள்ளுவர். ஒரு குடும்பம் எப்படி செழிக்க வேண்டும், அதற்கான ரகசியத்தை அவர் ஒரு திருக்குறளில் சொல்லியிருக்கிறார். மனைவியின் நற்பண்புகளே ஒரு இல்லறத்தின் உண்மையான விளைவு. இல்லற வாழ்வின் மேன்மையை சொல்லும் ஒரு உன்னதமான குரல். ஒரு குரல், ஒரு வாழ்க்கை மாற்றம். இது உங்கள் சேனல் குரலும் குரலும். வாழ்க்கை துணை நலம். குரல் 51. மனைத்தக்க மாண்புடையல் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. பிறந்த புகுந்த குடும்பங்களுக்கு ஏற்ற நல்ல குணம், நல்ல செயல்களை உடையவளால் தன்னை மணந்தவனின் வருவாய்க்கு ஏற்ப வாழ்க்கையை நடத்தும் பெண்ணே உண்மையான வாழ்க்கை துணை. இங்கே மாண்புனா அழகு மட்டும் இல்ல, அன்பு, பொறுப்பு, சிக்கனம், பிறரை மதிக்கும் மனசு, குடும்பத்தை ஒன்றாக வைத்திருக்கும் திறன். ஒரு பெண் எவ்வளவு கல்வி கற்றிருந்தாலும் இந்த மனப்பாக்கம் தான் அவளை அந்த வீட்டின் மகாலட்சுமியாக மாற்றும். வள்ளுவர் சொல்லும் பெரிய உண்மை என்னன்னா, சம்பளம் பெரியதாக இருக்கணும் என்பதில்லை, அதை சரியாக பயன்படுத்த தெரிஞ்சா போதும். 100 ரூபாய் வருமானம் இருந்தாலும் அதுக்குள்ள சந்தோஷமா வாழறது ஒரு கலை. ஆடம்பரத்துக்காக கடன் வாங்காம உள்ளதை வைத்து வாழ கற்றுக்கொண்ட பெண்ணே அந்த வீட்டின் உண்மையான நிர்வாகி. இன்றைய காலத்தில் இஎம்ஐ, கடன், ஆடம்பரம் இதுல சிக்கி தவிக்கும் பல குடும்பங்களுக்கு இந்த குரல் ஒரு நல்ல தீர்வு. ஒரு நல்ல வாழ்க்கை துணை இருந்தால் அது ஒரு குடும்பத்தை மட்டும் மாற்றாது, ஒரு தலைமுறையே மாற்றும். அதனால்தான் திருவள்ளுவர் ஒரு சாதாரண இல்லறத்தை கூட ஒரு உயர்ந்த வாழ்க்கை பாதையாக மாற்றி காட்டுகிறார். கூகுள் கண்டுபிடிக்காத சிறப்புகளை கூறிய அறிவால் அன்றே கொடுத்தவர் வள்ளுவர். இந்த குரலின் 5 பரிமாணங்களை தொடர்ந்து அறிய நம்ம சேனலை பாருங்க. நீங்கள் மிஸ் பண்ணும் ஒவ்வொரு குரலும் ஒரு வாழ்க்கை லெசனாக இருக்கலாம். சம்பாதிப்பதை விட சரியாக நடத்த கற்றுக்கொள்ளுங்கள். ஆடம்பரத்தை விட அமைதியை தேர்வு செய்யுங்கள். சிந்தித்து செலவு, சிக்கனத்தில் செழிப்பு. இது உங்கள் குரலும் குரலும். குரல் கேட்கும், குரல் விழிக்கும்.